நெருங்கும் தீபாவளி பண்டிகை சிவகாசியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பட்டாசு விற்பனை. தேனி வெள்ள பாதிப்பு, தேவையான நிவாரண உதவிகளை அரசு வழங்க வேண்டும் என OPS வலியுறுத்தல். நெல்லுக்கு உரிய விலை பெற்றுக் கொடுப்பது அரசின் கடமை, நைனா நாகேந்திரன் கருத்து. கரூர் துயர சம்பவம், 20 லட்சம் இழப்பீடு வழங்கியது தாவேக. பாமக சமூக ஊடக குழுவினருக்கு மிரட்டல், ராமதாஸ் வேதனை. கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுங்கள் என கடிதம் எழுதுவது கேடுகட்ட நாடகம், MK ஸ்டாலினை சாடிய சீமான். விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமைய வாய்ப்பு, TTV தினகரன் யூகம். தீபாவளி ஷாப்பிங், டி நகர் ரங்கநாதன் தெரு உள்ளிட்ட இடங்களில் குவிந்த மக்கள். புதிய முகமூடி அணிந்த காட்டு ராஜ்யத்தை நம்பாதீர்கள், பீகார் மக்களுக்கு அமித்ஷா வேண்டுகோள். GST சீர்திருத்த பலன்கள் மக்களுக்கு முழுமையாக சென்று சேர்ந்துள்ளது, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். டாக்கா விமான நிலையத்தில் தீ விபத்து, விமானங்கள் ரத்து. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்காது, ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. ஆப்கானிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல், 3 கிரிக்கெட் வீரர்கள் உட்பட 8 பேர் பலி. அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும், இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.